வணக்கம், நான் உங்கள் ஷப்தினா. வெல்கம் பேக் டு ஷப்தினாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்கும்போது ஒரு அருமையான கல்லாப்பம் எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். நீங்கள் வீட்டில் ஆப்பம் பண்ணியிருப்பீங்க, ஆப்பம் சட்டி வச்சு பண்ணியிருப்பீங்களா, அதே மாவு வச்சு எப்படி இன்றைக்கி தோசைக்கல்லை ஊற்றி எப்படி சாஃப்டான ஒரு கல்லாப்பம். நிறைய பேர் சொல்லுவாங்க இது ஸ்பாஞ்ச் தோசை சொல்லுவாங்க, சாஃப்டான ரெடி பண்ணுற தோசை மாதிரி சொல்லுவாங்க. இது ஆக்சுவலாக கல்லாப்பம். இதில் கொஞ்சம் தேங்காய் பால், கொஞ்சம் சர்க்கரை, பச்சரிசிலாம் போட்டு அரைச்சி ஒரு சூப்பரான ஸ்டைலில் இன்றைக்கி இந்த கல்லாப்பம் எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒரு வாட்டி உங்கள் வீட்டில் பண்ணால் கண்டிப்பாக நம்ம வீட்டில் இருக்க மக்கள் எல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி ரெசிபி தான் இந்த கல்லாப்பம். இதோட தக்காளி குருமா எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். தக்காளி குருமானாவே நீங்கள் நார்மலாக வீட்டில் தேங்காய் அரைச்சி போட்டிருப்பீங்களா, ஆனால் இந்த ப்ரிப்பரேஷனில் முந்திரி பருப்பு, தேங்காய், கசகசா இதெல்லாம் போட்டு ஒரு சூப்பரான ஸ்டைலில் தக்காளி குருமா எப்படி பண்ணுறது பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது கல்லாப்பத்துக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம். இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள்: பச்சை அரிசி 250 கிராம், தேங்காய் பால் 1 கப்பு, ஈஸ்ட் 3/4 டீஸ்பூன், மைதா 1/2 டீஸ்பூன், சர்க்கரை 2 டேபிள் ஸ்பூன், உப்பு தேவையான அளவு. இதாங்க இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நம்மக்கிட்ட இருக்க இந்த பச்சை அரிசியை நல்லா வாஷ் பண்ணி தண்ணியில் ஊற வைக்க போகிறோம். அதுக்காக நல்ல குவாலிட்டி பச்சை அரிசி கடையில் வாங்கிடுங்க. வாங்கின பிறகு இந்த அரிசியை தண்ணி ஊற்றி நல்லா ஊற வைக்கிறோம். ஊற வைக்கிற பக்குவம் என்ன கேட்டால் குறைஞ்சபட்சம் ஒரு 3லேருந்து 4 மணி நேரம் நல்லா ஊற இருக்கணும். அதுக்கு முன்னாடி நல்லா வாஷ் பண்ணிடுங்க. வாஷ் பண்ணிட்டு ஊற வச்சிங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும். இதுக்கு பிறகு ஊறின அரிசி இப்போ காமிக்கிற பாருங்கள். இந்த மாதிரி கரெக்டாக ஒரு 3 to 4 ஹவர்ஸ் கழிச்சு எடுத்து பார்த்தீங்கன்னா அரிசி நல்லா ஊறிருக்கும். அரிசி ஊறினா தான் சீக்கிரமாக மிக்சியில் அரைக்க முடியும். அப்படி இல்லைன்னா கொஞ்சம் குறைன்னு இருக்கும். நல்லா ஃபைன் பேஸ்ட் வேணா நல்லா ஊறினா தான் நல்லாயிருக்கும். இதுக்கு பிறகு மிக்சியில் இந்த ஊற வச்ச அரிசி இதில் போட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிருங்க. குறைன்னு அரைக்கக்கூடாது. எந்த அளவுக்கு ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு ஸ்மூத்தாக இந்த அரிசியை அரைச்சி எடுத்துடணும். இதில் அரைக்கும் போது சில பேர் வெந்தயம் போடுவாங்க. உங்களுக்கு வேணும்னா அரிசி ஊற வைக்கும் போது ஒரு 1/2 டீஸ்பூன் வெந்தயம் போட்டுடலாம். அது ஆப்ஷனாக உங்களுக்கு சொல்கிறேன். இப்போது ரெடி ஆயிடுச்சு. இந்த மாவு பார்த்தீங்கன்னா நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி இந்த மாதிரி பக்குவத்தில் கரெக்டாக இந்த பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். இதுக்கு பிறகு 1/2 உப்பு போட்டிருக்கேன். ஃபுல் உப்பும் போட வேண்டாம். ஏன் கேட்டோன்னா இந்த மாவு புளிக்க வச்ச பிறகு தான் மீதி உப்பு போடணும். சரிங்களா? இப்போ இந்த 1/2 உப்பு போட்ட பிறகு இந்த மாவு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணிவிட்டு எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்மூத்தான ஒரு டெக்ஸ்சரில் இந்த பேட் ரெடியாக இருக்கணும். திருப்பியும் கையில் காமிக்கிறேன். மாவோட பக்குவத்தை நல்லா வளவளப்பாக நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிருக்கனால இந்த மாதிரி தான் இருக்கணும். இதுக்கு பிறகு ஒரு மூடி போட்டு ஓவர் நைட் அப்படியே புளிக்கணும்னு சொல்லிட்டு வச்சுருங்க. அதாவது நேற்று நைட் அரைச்சிங்கன்னா மறுநாள் காலையில் எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணலாம் இந்த ரெசிபி. இதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், இன்னொரு பவுலில் கொஞ்சம் ஈஸ்ட் போட்டிருக்கேன். அதுக்கு பிறகு சர்க்கரை, மைதா. இந்த இடத்துல இந்த ஈஸ்ட்டோட சர்க்கரையும் மைதாவும் எதுக்காக நான் போடுறேன் கேட்டேன்னா காரணம் இருக்குது. அந்த ஈஸ்ட்டை சீக்கிரமாக ஆக்டிவேட் பண்ணுறதுக்காக இந்த மைதாவும் சர்க்கரையும் போட்டு நல்லா தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணுறோம். எதுக்காக இந்த ஈஸ்ட் இந்த மாதிரி ரெடி பண்ணுறோம் கேட்டிங்கன்னா, நம்ம வெறும் பச்சை அரிசியை என்ன தான் புளிச்சு வந்தாலும் நல்லா சாஃப்ட்னஸ் கொடுக்கறதுக்கு இந்த ஈஸ்ட்டு தேவை. அதனால நம்ம என்ன பண்ணுறோம்னா இந்த ஈஸ்ட்டை இந்த மாதிரி ரெடி பண்ணுறோம். கரெக்டாக ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா இந்த ஈஸ்ட் இந்த மாதிரி ரெடியாக இருக்கும். நல்லா பொங்கி வந்திருக்கும். இந்த ரெடியான ஈஸ்ட்டை அப்படியே நம்ம பேட்டரை ஊற்றி திருப்பி மிக்ஸ் பண்ண போகிறோம். இதோட பக்குவத்தை பார்த்துங்க. ஈஸ்ட் ரெடியானால் இந்த மாதிரி தான் இருக்கும். சரிங்களா? இதுக்கப்புறம் ஒரு நாள் நைட்டு ஃபுல்லாக புளிக்க வச்ச அந்த அரிசி மாவை உங்களுக்கு காமிக்கிறேன். இதை அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணுறீங்க. கொஞ்சம் மாவு புளிச்சிருக்கும், மேலே தண்ணி இருக்கும், கீழே கெட்டியாக இருக்கும். அதனால நல்லா மிக்ஸ் பண்ணணும் சொல்ல வரேன். இதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோம்னா சீசனிங், அதாவது தேங்காய் பால். 1 கப்பு தேங்காய் பால் இந்த இடத்துல யூஸ் பண்ணியிருக்கேன். நல்ல கெட்டியான தேங்காய் பாலாக இருக்கணும். தண்ணியான தேங்காய் பால் இருக்கக்கூடாது. திக்கான தேங்காய் பால் தான் அந்த டேஸ்ட் நல்லா எடுத்து கொடுக்கும். இதுக்கு பிறகு உப்பு தேவையான அளவுக்கு போட்டிருக்கோம்.
சர்க்கரை நான் இந்த இடத்துல எவ்வளோ யூஸ் பண்ணியிருக்கேன்னா 2 டேபிள் ஸ்பூன் சொன்ன பார்த்தீங்கன்னா அதில் 1/2 டீஸ்பூன் வந்து ஃபஸ்ட்டு ஈஸ்டோட மிக்ஸ் பண்ணியிருக்கேன், மீதி சர்க்கரை இந்த இடத்துல போட்டிருக்கோம். இதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோம்னா ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அந்த ஈஸ்ட் இதில் ஊற்றிருக்கோம். அந்த பச்சரிசி மாவு, அதுக்கப்புறம் உப்பு, சர்க்கரை, தேங்காய் பால், ஈஸ்ட்டு இதெல்லாம் போட்ட பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நீங்கள் பேட்டர் வந்து ரொம்ப திக்காக கூடாது, தண்ணியாக கூடாது, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். பட் இருந்தாலும் இன்னொரு வாட்டி ரெஜிஸ்டர் பண்ணுறேன். இதுக்கப்புறம் ஒரு மூடி போட்டு கரெக்டாக ஒரு 1 ஹவர் ரெஸ்ட் விட்டுருங்க. அதுக்கு பிறகு ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த மாவு நல்லா புளிச்சு ரெடியாக இருக்கும். இப்போ விரல எடுத்து காமிக்கிறேன் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் மாவு. இதுக்கப்புறம் திருப்பி மிக்ஸ் பண்ணுறோம். கொஞ்சம் லாங் ப்ராசஸ் தான். ஆனால் வீட்டில் இந்த மாதிரி ரெசிபி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே வந்து ஐயோ சாப்பிடும்போது அந்த தேங்காய் பால், அதுக்கப்புறம் அந்த சர்க்கரை, அந்த டேஸ்ட் எல்லாம் சூப்பராக இருக்குது. நம்ம ரெகுலராக பண்ணுற தோசை கான்செப்ட் இல்லாமல் இது இந்த கல்லாப்பம் ஸ்டைலில் பண்ணுறதுனால உங்களுக்கு கண்டிப்பாக வீட்டில் இருக்க மக்கள் எல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. அதனால தான் எனக்கு நேரம் எடுத்து உங்களுக்காக நான் பண்ணுறேன். இப்போ இந்த மாவு ரெடி ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் இந்த தோசைக்கல்லை ஃபஸ்ட்டு நல்லா சீசன் பண்ணுங்கள். கொஞ்சம் எண்ணெய், அதுக்கப்புறம் தண்ணிலாம் போட்டு நல்லா தேய்ச்சி க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு ஒரு கரண்டி மாவு எடுத்து கரெக்டாக தோசைக்கல்லை ஊற்றுங்க. அதுக்கு முன்னாடி இந்த கல் சூடாக இருக்கணும். கல் சூடு இல்லாத கல்லை ஊற்றினீங்கன்னா கண்டிப்பாக வந்து அது மேலே இருக்க சாஃப்டாக வர தோசை வந்து நல்லா வராது. அதனால தான் கல் சூடான பிறகு ஒரு கரண்டி மாவு ஊற்றிருக்கேன். ஒரு மூடி போட்டு ஓப்பன் பண்ணினா இந்த மாதிரி அருமையான ஒரு கல்லாப்பம் ரெடி. இப்போ இன்னொரு தோசையும் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். ரொம்ப சிம்பிள் தான். நீங்கள் வீட்டில் இட்லி மாவு, தோசை மாவு அரைக்கிற மாதிரி தான். ஆனால் இதில் கொஞ்சம் அந்த ஈஸ்ட்லாம் போடும்போது இன்னும் நல்ல சாஃப்ட்னஸ் கொடுக்கும். அதே மாதிரி அந்த தேங்காய் பால் போடும்போது உங்களுக்கு அந்த டேஸ்ட் நல்லா எடுத்து கொடுக்கும். எப்போவுமே தேங்காய் பால், சர்க்கரை உங்களுக்கு எப்போவுமே சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. அதனால தான் இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி ஒரு கேரளா ஸ்டைலில் பண்ணுற அந்த கல்லாப்பம் எப்படி பண்ணுறது உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும். இதோட ஒரு அருமையான தக்காளி குருமா எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். தக்காளி குருமானாவே வந்து நீங்கள் வீட்டில் நிறைய விதமாக பண்ணியிருப்பீங்க. நான் சொல்கிற மெத்தடில் இந்த மாதிரி ரெசிபிக்கு நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்களேன். 2 கல்லாப்பம் இல்லை 4 கல்லாப்பம் சாப்பிடுவாங்க இந்த தக்காளி குருமாவோட. அந்த அளவுக்கு ஒரு அருமையான ரெசிபி தான் இந்த தக்காளி குருமா. இப்போ இந்த தக்காளி குருமாவுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தலாமா? தேங்காய் 1/2 மூடி, பச்சை மிளகாய் 4லேருந்து 5 நம்பர், உடைச்ச முந்திரி 10லேருந்து 15 நம்பர், கசகசா 1 டீஸ்பூன், சோம்பு 1 டீஸ்பூன், பெரிய சைஸ் வெங்காயம் 2 நம்பர், பெரிய சைஸ் தக்காளி 5 நம்பர், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன், பெருங்காயம் 1/4 டீஸ்பூன், மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், சில்லி பவுடர் 1/4 டீஸ்பூன், தனியா பவுடர் 3/4 டேபிள் ஸ்பூன், கருவேப்பிலை தேவையான அளவு, கொத்தமல்லி தேவையான அளவு, உப்பு தேவைக்கேற்ற, நல்லெண்ணெய் குக் பண்ணுறதுக்கு தேவையான அளவு. இதாங்க இந்த ப்ரிப்பரேஷன் தேவையான பொருட்கள். இந்த தக்காளி குருமா ரெடி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம், நம்மக்கிட்ட இருக்க தேங்காய், முந்திரி பருப்பு, கசகசா, 2 பச்சை மிளகா போட்டு நல்லா அரைச்சிடுறோம். கசகசா நீங்கள் தனியாக அரைக்கிறீங்கன்னா அரையாத அவ்வளோ சீக்கிரத்தில். இந்த மாதிரி தேங்காயோட போட்டு அரைக்கும் போது சீக்கிரமாக அரைக்கலாம். தேவையான தண்ணி ஊற்றி கொஞ்சம் சோம்பும் போட்டு நல்லா அரைச்சிடுறோம். சோம்போட அளவு என்னன்னா ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டால் போதும் 1/2 மூடி தேங்காய்க்கு. இப்போது இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி ரெடி பண்ணி வச்சுருக்கோம். அரைச்சதை அப்படியே இன்னொரு பவுலில் மாற்றி வச்சிடலாம். குருமா வந்து 2 விதமாக தேங்காய் பேஸ்ட்டாக அரைக்கலாம். தேங்காய் வந்து கொஞ்சம் குறைன்னு அரைக்கும் போது இந்த வெஜிடபிள்ஸ் குருமா பண்ணோம்னா அந்த டைமில் யூஸ் பண்ணலாம். ஆனால் தக்காளி குருமா பண்ணும்போது நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிருக்கணும். அடுத்தது மஞ்சளில் கொஞ்சம் எண்ணெய் போட்டிருக்கேன். இந்த எண்ணெய் சூடான பிறகு சோம்பு, பட்டை, லவங்கம், ஏலக்காய், பிரிஞ்சி இலை இதெல்லாம் தலைப்பு போட்ட பிறகு பச்சை மிளகாய். நான் பச்சை மிளகாய் 4லேருந்து 5 பச்சை மிளகாய் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். இதுக்கு பிறகு கருவேப்பிலை, வெங்காயம். இந்த வெங்காயம் போட்ட பிறகு நல்லா வதங்கணும். நார்மலாக குருமாக்கு நானே சொல்லியிருக்கேன் நிறைய வாட்டி, வெங்காயம் வதங்கக்கூடாது. ஆனால் இந்த மாதிரி ப்ரிப்பரேஷன், அதாவது தக்காளி குருமாக்கு பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கிருக்கணும். கோல்டன் ப்ரௌன் கலர் வந்த பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுறோம். ஏங்கிட்டனா அந்த இனிப்புத்தன்மை கம்மியாகணும். அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம், வெங்காயத்தை நல்லா வதக்கிடுறோம். பார்த்தீங்களா, இந்த மாதிரி பக்குவத்துக்கு வந்துருக்கணும். இதுக்கு பிறகு அரைச்சி வச்சுருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுறேன். இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்ட பிறகு ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்குங்க. இந்த வதங்குற டைமில் பார்த்தீங்கன்னா அந்த வெங்காயம் கொஞ்சம் லைட்டாக நல்லா மசிஞ்சு வரும். அந்த டைமில் கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி போடுறோம்.
5 தக்காளி சொல்லியிருக்கேன் பார்த்தீங்களா, அதில் 3.5 தக்காளி கட் பண்ணி போட்டுருங்க. இதுக்கு பிறகு உப்பு, மஞ்சத்தூள் போட்ட பிறகு இதை திருப்பி நல்லா வதக்குறோம். எதுக்காக உப்பு மஞ்சத்தூள் போடுறோம்? இது ஒரு பேசிக்கான விஷயம் தான், இருந்தாலும் சொல்கிறேன். உப்பு மஞ்சத்தூள் போட்டு நீங்கள் வதக்கும் போது சீக்கிரமாக நல்லா வதங்கும். அதனால தான் எடுத்த உடனே உப்பு மஞ்சத்தூள் போட்டிருக்கோம். அதே டைமில் நீங்கள் வீட்டில் குருமா பண்ணும்போது இன்னொரு விஷயம் கவனமாக வச்சுக்கணும். அது என்ன கேட்டோன்னா, இந்த தக்காளி, சில தக்காளி நல்லா புளிப்பாக இருக்கும். அந்த மாதிரி புளிப்பாக இருக்க தக்காளி ஒரு 3 தக்காளி அப்படின்னா 4 தக்காளி யூஸ் பண்ணலாம். கொஞ்சம் மீடியமாக இருக்க புளிப்பு பார்த்திங்கன்னா 5 யூஸ் பண்ணலாம். சரிங்களா? அதனால் கரெக்டாக பார்த்து நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். இப்போ இந்த தக்காளிலாம் போட்ட பிறகு இது தொக்கு மாதிரி வதக்குறோம். நீங்கள் எப்படி வீட்டில் தக்காளி தொக்கு பண்ணுவீங்க, அதே மாதிரி பக்குவத்துக்கு இதை நல்லா வதக்கிடுங்க. தொக்கு மாதிரி வதக்கி முடித்த பிறகு பெருங்காயம் போடுறோம். தேவையான அளவு தண்ணி ஊற்றி இந்த மசாலா நல்லா குக் பண்ணுறோம். அரைச்சி வச்சுருக்கேன் இந்த தேங்காய் பேஸ்ட்டை போட்டுரும். நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணிவிட்டு திருப்பியும் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடுறோம். அந்த தேங்காயோட பச்சை வாசனைலாம் போன பிறகு அப்படியே எடுத்து சாப்பிட்டீங்கன்னா அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும். நிறைய பேர் நான்வெஜ் சால்னா சாப்பிட்ணும்னு சொல்லி ஆசைப்படுவாங்கல்ல, அந்த டைமில் இந்த மாதிரி குருமா நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு சூப்பராக இருக்கும். அந்தளவுக்கு ஒரு ஃபேண்டாஸ்டிக்கான குருமா தான். நீங்கள் குருமா நார்மலாக பண்ணும்போது நிறைய நான் சொல்கிறேன், வெங்காயம் தக்காளி வதங்காமல் கொதிக்க விட்டு அதுக்கப்புறம் தேங்காய் பேஸ்ட்டு போடணும்னு சொல்லியிருப்பேன். ஆனால் இந்த மாதிரி தக்காளி குருமா பண்ணும்போது கண்டிப்பாக நல்ல வெங்காயம் தக்காளியை வதக்கிட்டு அதுக்கப்புறம் நான் சொன்ன மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் எல்லாருக்கும் பிடிக்கும். இப்போ கொஞ்சம் கொத்தமல்லியும் போட்டிருக்கேன். அதே டைமில் மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் குக் பண்ணி எடுத்திருக்கேன். ஃபைனலாக திருப்பி முழுசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் தக்காளி போட்டிருக்கோம். அதாவது 1/4 இல்லை 1/6 கட் பண்ண தக்காளியை கொஞ்சம் கொத்தமல்லி, கருவேப்பிலை, கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எடுத்து சர்வ் பண்ணால் அந்தளவுக்கு அல்டிமேட்டாக இருக்கும். என்னங்க, இன்றைக்கி இந்த கல்லாப்பம், அதாவது நல்லா சாஃப்டாக ரெடி பண்ணுற இந்த தோசையும் அதுக்கப்புறம் இந்த தக்காளி குருமா எப்படி பண்ணது தெரிஞ்சிருக்கோம். நாளைக்கு உங்கள் வீட்டு கிச்சனில், அது மார்னிங்கில் இந்த மாதிரி ரெசிபி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வீட்டில் இருக்க மக்கள் நல்லா விரும்பி சொல்கிறாங்க. கண்டிப்பாக ஃபீட்பேக் கொடுங்க. இதே மாதிரி நாளைக்கு இன்னொரு சூப்பர் ரெசிபி சொல்லிக்கிறேன். நன்றி, வணக்கம். See you, bye bye, take care.